ஹாய் கைஸ், போன எபிசோட்ல கான்செப்ட்ல நடந்த குழப்படிகளை பார்த்துருப்போம். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே, நம்ம கதைக்குள்ள போலாமா? எபிசோட ஸ்டார்டிங்ல நேற்று கான்செப்ட் அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு அப்படிங்கிற இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பேசிட்டு இருக்கிறத கேட்டபடியே ஜாக் போயிட்டு இருக்கான். நம்மளால இன்னைக்கு சாப்பாடு வாங்கி திங்கிறதுக்காக கேஃபிடேரியா பக்கமே போல. அங்க போனா யாராட்ட ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல தனியா உட்காந்துருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு ஜாக் நம்ம ஹீரோக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கிட்டு வருவான். அந்த பக்கம் நீ வந்திருக்கு, நம்ம ஸ்கூல் ஃபுல்லாவே உன்னை பத்தி தாண்டா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது மால் மைண்ட்ல என்ன தோணுதுன்னா, ஜாக் கண்டிப்பா நேற்று நடந்த கான்செப்டை பார்த்து இருந்திருக்கணும். பட் அப்படி இருந்த போதுமே எப்பவும் போல நார்மலா தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு லூயிஸ் கூட க்ளோஸ் ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா அப்படின்னு சொல்லி ஜாக் கேட்க, இல்ல இந்த மொத்த பாராட்டுமே லூயிஸ்க்கு மட்டும்தான் இருந்திருக்கணும், எனக்கெல்லாம் வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் கிட்ட சொல்லும்போது, ஏன் இப்படி மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அப்பதான் இந்த நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஹீரோவையும் பில்லையும் லூயிஸ் அந்த கான்செப்ட் முடிஞ்ச பிறகு அன்னைக்கு ஈவினிங் வச்சு திட்டிட்டு பாப்பல. பில்லை பார்த்து, நீ அனிமல் பில்டா குடிக்கிறது அப்படிங்கிறது இங்க பிரச்சனையே கிடையாது, நிகழ்ச்சி மாதிரி இருப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன்னா அது என்னோட முட்டாள்தனம் தான். மற்றவங்க ரெண்டு பேரும் தடுக்கலாம்னா ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு செத்து போயிருப்பீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து முடிவெடுத்துட்டோம், உங்க ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்றோம் அப்படி சொல்ல, இல்ல ஏதோ சொல்ல வர இவர் பிடிச்சு திட்டிட்டு பாப்பல. அப்பதான் ஏதோ யோசிக்கிறாரு. பின்னாடி ரிப்போர்ட்டர்ல இருந்து நிறைய பேர் லூயிஸை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுல இருந்து ஒருத்தர், இன்னைக்கு நடந்த பெர்ஃபார்மன்ஸ் நேற்று நடந்ததை விட வித்தியாசமா இருந்தது, அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளவு பேர் இந்த இடத்துல கூடுவாங்கன்னு சொல்லி லூயிஸ் எதிர்பார்க்கல. சோ அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவங்களோட காதல் என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாத்தையுமே மறந்துருங்க, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நடந்த கான்செர்ட்ல நீங்க ரெண்டு பேருமே சூப்பரா நடிச்சிருக்கீங்க, அந்த பொண்ணு இன்னைக்கு நடந்ததெல்லாம் ஸ்கிரிப்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம இன்னைக்கு நடந்தது எல்லாமே பிளான் தான், அது எனக்கு மட்டும் கஷ்டமா இல்லை, இது இந்த கோ ஆக்டர்ஸ் ரெண்டு பேருக்குமே கஷ்டமா தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் முன்னாடி கூப்பிட்டு வந்து காமிக்க, அடுத்து ஒரு பெரிய ஸ்பீச் கொடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீட்டெயில் வேணா இவங்க ரெண்டு பேரையும் கேட்டுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் காமிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போக அந்த பிளாஷ்பேக் இந்த இடத்துல இங்க எண்ட் ஆகுது. பத்தி நம்மளால யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜாக் நம்ம ஹீரோ கிட்ட, உன்னோட கோபம்லாம் குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே இவனுக்கு தூக்கி வாரி போடுறான், எப்படா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இத்தனை வருஷமா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்கும், எதை கூட நோட்டீஸ் பண்ண மாட்டானா, அது மட்டும் இல்லாம மாதிரி எப்பவுமே டிப்ரெஷன்ல இருக்கிற மாதிரி இருக்காதே, கொஞ்சமாட்டம் ஒரு மாதிரி சுறுசுறுப்பா இரண்டா அப்படின்னு சொல்ல, எனக்கு எப்பவுமே டிப்ரெஷனா மத்தவங்க என்ன நோட்டீஸ் பண்ணாம தனிமையில இருக்கிறது தான் பிடிக்கும், என்னன்னு தெரியல நேற்று மட்டும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, ஸோ ஜாக்குக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும், பையன் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டானப்பா அப்படின்னு. அப்படியே பேசிட்டு கிளாஸுக்கு போயிட்டு இருக்கும்போது, நீ கொஞ்ச நாளா ஒரு மாதிரி இருந்தா அது எப்படி சொல்லலாம், யார்ட்ட லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு போகிற வார்த்தையை கேட்ட உடனே நம்மளால நின்றாப்புல ஜாக்குக்கு ஆர்வம் ஆயிருது. ஐயோ என்னோட எமோஷனை கட்டுப்படுத்த முடியலையே, 17 வருஷமா பொம்பளை வாடையே இல்லாம இருந்த பையன் யார லவ் பண்ற, நம்ம கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஏதாட்டும் ஒரு ரூல்ஃபா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, கிளாஸுக்கு போனா லேட் ஆகுது அப்படின்னு நம்ம தள்ளி விட்டுட்டு போலாம் பார்க்கும்போது ஜாக் விட மாட்டான். அட் சேம் டைம் ஹருவும் லூயிஸும் அப்படி எப்படி இருக்காங்க அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ண, அதே சமயத்துல சான் ஒரு மேக்சினை கையில வச்சுட்டு கிளப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கூப்பிட்டு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மீடியார் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் இந்த சிட்டில நடக்கும் போல, அதுக்கு இந்த கிளப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே இன்வைட் பண்ணிருக்காங்களாம். கேட்டு கிளப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க, பட் ஆர்ட் கிளப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே சோகத்தின் உச்சக்கிடத்துல இருப்பாங்க. இவனுங்க எல்லாரும் இந்த ஃபெஸ்டிவல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றதுக்காக அவங்களோட வேர் ஹவுஸ்க்கு வந்திருப்பாங்க. பெரிய டைனோசர் செஞ்சு வச்சிருப்பாங்க, காயதை பார்த்துட்டு கொய்யால இதை மட்டும் மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணு சொல்லிடாதீங்கடா அப்படி சொல்லுவானா. அதான் இந்த மீடியார் ஃபெஸ்டிவல் எதுக்காக நடக்குது அப்படிங்கிறது இவங்க ரெண்டு பேரும் சிம்பிளா பேசிப்பாங்க. இவங்கலாம் டைனோசரை தான் ஒரு கடவுளா கும்பிடுவாங்க, டைனோசர்லாம் அழிஞ்சு போனது ஒரு மீட்டியர்னால, அதுவும் சம்மர் டைம்ல தான் அந்த மீட்டியர் விழுந்ததான். ஸோ சம்மர் டைம்ல மே மாதம் ஃபங்க்ஷனோட நேம மீட்டியர் இதெல்லாம் சொல்லும்போது, அப்பதான் ஆர்ட் கிளப்ல இருக்கக்கூடிய எல்லாருமே டான்ஸ் கிளப்ல இருக்கக்கூடிய எவனுமே நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டானுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டே போயிட்டு இருப்பானுங்களா. குரூப்லயே ஜெலி மாதிரி ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன சொல்றான்னா, அப்பா நம்ம டீம்ல ஒருத்தர் இருக்கான், அவனை மட்டும் நம்ம கோவப்படுத்தணும், இந்த டீம்ல இருந்துட்டு ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லுவானா. நம்ம ஹீரோ சொன்ன பிறகுதான் தெரியுது 1 month ஆயிடுச்சு போல அந்த கான்செப்ட்டுக்கு அப்புறம், 1 month ஆயிடுச்சு அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம், பட் யாருமே அதை மறக்கவே இல்லை அப்படின்னு ஒரு கவலையோட நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோட்ட ஓடி வந்து, அதை பத்தில நீ கவலைப்படாத, இப்போ முதுகு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் யோசிக்கிறான். திடீர்னு எனக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால அந்த இடத்துட்டு ஓடி போயிட்டு டோம் அவனை பார்த்து, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ தான் அவனை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சிருக்கணும், அதான் போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, இனிமையாட்டும் யார்ட்டையாட்டும் நல்லபடியா நடந்துக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்ல, அப்படியே இருந்துச்சு. நீங்க கட் பண்ணி ஃபிளவர் பாட்டை காமிக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஃபிளவர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு. அந்த இடத்துக்கு வந்த அந்த ஃபிளவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, யார் இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா, ரொம்ப வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தண்ணி மட்டும் மாத்தி வச்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிளவர் பாட்டை தூக்கிட்டு போவாளா. அப்ப அந்த இடத்துக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரைப்பிட் வேனுக்குனே அவளோட காலை விட்டு ஹருவோட காலை தட்டி விட்டுட்டு இந்த ஃபிளவர் பாட் கீழே வந்து உடஞ்சிருது. அதுக்கு அடுத்து அதை வச்சு நக்கல் பண்ணிட்டு இருப்பாங்க. பேசுறதுக்கு இப்ப ஃபிளவர்ஸ் மட்டும் தான் இருக்கு, இப்ப என்னமா பண்ண போறா அப்படின்னு சொல்லும்போது, உங்ககிட்ட பேசுறதுக்கு அந்த ஃபிளவர்ஸே பரவாயில்லடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வச்சுட்டு பாலா. சரி, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நீ ஏதாவது சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு இவளோட காதை பிடிச்சு கேட்க, அவனோட பாய் ஃப்ரெண்ட் கூட மறுபடியும் ஒன்னால சேர முடியலையா, அவன் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவாளா. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு நினைக்கிறேன், நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல கம்ப்ளைண்ட் வைக்கும்போது இவளை கடுப்பாயிரம். உடனே திரும்ப பிடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறான். இப்பவும் இல்லாம அந்த கேங்ல உள்ள எல்லாருமே இவளை பார்த்து பயப்படுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ பின்னாடி நடந்து வந்துட்டு இருப்பான். இவளுக்கு அதை பார்த்துட்டு அந்த இடத்துட்டு தப்பிச்சு ஓடிட, உயிரோட இருந்தா பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு ஓடியே போயிருவாளுங்களா. ஓவரா திட்டிட்டு நினைக்கிறேன், அதான் இந்த இடத்துட்டு பயந்து ஓடிட்டாரு சின்ன பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிற்கும் போது, பின்னாடி திரும்பி பார்த்தா நம்மால் நிப்பாப்புல, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்க, நம்மால் மைண்ட்ல என்ன ஓடுனா, உனக்கு எதுவும் அடிப்படல, உன்னை ஏதாவது புள்ளி பண்ணாங்களா என்ன, கடந்த 1 மாதமா உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவ இங்க இருந்த ஃபிளவர்ஸ் எல்லாத்தையும் அவளுக்கு நாசம் பாட்டிட்டாளுங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அதுல இருந்து ஒரு ஃபிளவர் எடுத்து கொடுத்துட்டு, உங்களுக்கு இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு இதுக்கு முன்னாடி படுத்த பசங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பரிதாபமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துட்டு போவாளா. மாலிக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சுன்னு தெரியல, டப்புன்னு அவளை ஸ்டாப் பண்ணிட்டு, நம்ம 2 பேரும் ஒண்ணுமே பண்ணல, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, நான் மன்னிச்சிட்டு அது என்னோட தப்பு தான், சரி நீ டின்னர் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அடுத்த சீனே 2 பேரும் டின்னர் சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்துருப்பாங்க. இங்க இவங்க 2 பேரும் சாப்பிட வந்திருக்கிறத பார்த்துட்டு அந்த ஹோட்டல்ல ஆல்ரெடி இருப்பாங்கல்ல, அவங்களாம் இதை பார்த்துட்டு என்ன வச்சுக்கிறாங்கன்னா, யாரு பிரச்சனை மாட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க. ஏன்னா எனக்கு அவளை பத்தின ரூமர்ஸ் இந்த ஸ்கூல் ஃபுல்லா எப்படி பரவி இருக்கு அப்படி தெரியும், இல்ல நம்ம ஹீரோ அவளை சாப்பிட்றதுக்காக டின்னர் கூட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது, சமயத்துல அவங்க 2 பேருக்கும் ஒரு ஆக்வர்டான டின்னர் போயிட்டு இருக்கோம். சரு மட்டும் தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னோட பேக் டாக் மேல உட்காந்துருக்குது சாரி, அப்பதான் என்னோட ஹைட்டிங் மேட்ச் கரெக்டா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, மாலு லைட்டா சேஞ்ச் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாலும், நான் ஹரு முன்னாடி இருக்கும்போது இன்னும் அதே மாதிரி தான் இருக்கான். உன்ன டின்னர் கூப்பிட்டு வந்துட்டு அவ பேர் கூட கேட்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பாறான். ஆனா நீ ஏன் எதுவும் சாப்பிடாம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ ஒவ்வொரு கல்ப் எடுத்து வைக்கும் போது இவளோட கால் வந்து தானா ரியாக்ட் ஆகும். அப்புறம் அன்னைக்கு நீ எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ண, அது மட்டும் இல்லாம உன்ட்ட பேசுறதுக்கு எனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கல, உன் கூட எல்லாமே பண்றதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன், ஆனா நீ வந்து ஒரு பிளாங்கெட்டை மட்டும் என் மேல எடுத்து போத்தி விட்டு அந்த இடத்துட்டு போயிட்டேன். உண்மையை சொல்ல போனோம்னா நீ அந்த இடத்துல என்ன காப்பாத்திருக்கேன்னு தான் சொல்லி ஆகணும், ரியலிஸ்டிக்கா பேசணும்னா அப்படின்னு சொல்ல, ஒரு கான்டெஸ்டான அனிமல் உட்காந்து டின்னர் சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட இன்னர் தாட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு சிங்கில காமிச்சிருப்பாங்க. மாலை ஒரு கூச்ச சாபம், அதனால அவகிட்ட நேம் கேட்கறதுக்கு கொஞ்சம் தயக்கப்பட்டிருப்பானா. ஒரு ரேபிட்டை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு பிரெடேட்டர், அப்படி இருக்கும்போது அவன் ஒவ்வொரு தடவை வாய் பழக்கும் போதும் வேலைக்கு நெஞ்சுக்குள்ள பக்கு பக்குன்னு இருக்கும், இந்த இடத்த விட்டு ஓடி போயிடலாமா அப்படிதான் சொல்லி யோசிச்சுட்டுப்பா. அவளுக்கு நம்மளுக்கு கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படிங்கிறது ஆசை தான், அவளுக்குமே தெரியும் வந்து ஒரு நைஸ் ஹாய் அப்படிங்கிறது, இருந்தாலும் அவளோட இன்னர் இன்ஸ்டிக்ட் அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. மாலை அவகிட்ட நேம் கேட்கலாம் சொல்லி அப்ப வச்சு டைப் பண்றது பாப்பல, அதுக்குள்ள அவ சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் இப்ப வீட்டுக்கு கிளம்ப போறேன் நீ அப்படி சொல்லி கேட்கவோ, அதுக்கடுத்து நேம் கேட்கவே இல்லை. அவங்க 2 பேரும் அப்படியே வீட்டை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது, இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவரோட ஸ்டூ ட்ரிப் வந்து அவந்துருமா, உடனே அதை டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இருப்பா. அவனை ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாட்டி விடும்போது, அப்பதான் அவங்க 2 பேரும் க்ளோஸ் அப்லேயே பாத்துக்கிறாங்க. ஒரு ரேபிட்டோட கண்ணை இந்த அளவுக்கு க்ளோஸ் அப்ல பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஒரு மயக்கத்திலே சொல்லிடுவானா. அவளா அதை கேட்டு சிரிச்சுட்டு, என்னோட பேரு ரேபிட் இல்ல ஹரு அப்படின்னு, அதுக்கு அடுத்து உன்னோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னோட நேம் வந்து லிகோசி அப்படின்னு சொல்ல, பின்னாடி பார்த்தா அவனோட டெய்ல் வந்து அந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கும். இப்படியே பார்த்துட்டு இருந்ததோட எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கதோட இந்த சீன் இங்கே கட் பண்ண. காலையில அந்த சிட்டியில ஒரு கொடூரமான சம்பவம் அரங்கேறி இருக்கு. ஒரு கப்பல் சீட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது அதுல இருந்த பொண்ணு ஒரு கார்னிவர் வந்து அதோட நெக்லேயே கடிச்சு கொலை பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம விட்னஸ் வச்சு பார்க்கும்போது அது ஒரு கிரே வூல்ஃப் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. எல்லா நியூஸ்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் எல்லாருமே சேர்ந்து விளையாண்டுகிட்டே பார்த்துருப்பாங்களா. இந்த நியூஸை பார்த்து தான் நம்ம ஹீரோக்கு 2 ஃப்ரெண்டு உண்டு. அவங்க வந்து ஆடு வகையை சார்ந்தவங்க. கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துட்டு ஓடிட்டு, இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு கிடையாது. ஜாக் ரொம்பவே ட்ரை பண்ணுவான், பட் அங்க இருந்த 2 கான்வர்ஸுமே நீ ஒன்றும் கவலைப்படாது எங்களுக்குலாம் இது பழகிடுச்சு அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ அந்த ரூமா விட்டு வெளியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் போட்டு ஒரு 2 பேர் புலி பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யாரும் சொல்லி காமிக்கல, பட் அவங்க 2 பேரும் என்ன சொல்லி புலி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நியூஸ்ல பாத்தியா கிரே உல்ஃப்னு சொன்னாங்க, நீயே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த பொண்ணை போட்டு புலி பண்ணிட்டு இருக்க. அவங்க கிட்ட போய் கேட்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாப்ல. அதுக்கடுத்து அவங்க கிட்ட போய், ஓ அது என்னோட சிஸ்டர், இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பார்த்தா அந்த பொண்ணு வந்து பாக்குறதுக்கு மொத்தமாவே டிஃப்ரெண்டா இருப்பாளா, எப்படா தங்கச்சி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கேட்கும்போது, என்னோட அப்பா சாயல் அவன் என்னோட அம்மா சாயல் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அவ கிட்ட போய், இன்னும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு காப்பாத்தினதுக்கு நன்றி என்ன அப்படின்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் கடுப்புல அந்த இடத்துட்டு போயிருவானுங்க. அடுத்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நீ இந்த ஸ்கூலுக்கு இப்பதானே புதுசா தானே சேர்ந்திருக்க, கிரே உல்ஃப் தானே சொன்னானுங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஸ்கூல்ல நிறையவே நடக்கும், நீ தான் இதுக்கு பழகிக்கணும் அப்படின்னு சொல்ல, நான் அழுதுகிட்டேன், நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல, நான் இதுக்காக இந்த மாதிரியான புள்ளிங்களை அனுபவிக்கணும், ஸ்கூல்ல இருந்து இப்படிதான் நான் இப்படி இருக்கிறனாலே என்ன இப்படிதான் ட்ரீட் பண்ணாங்க, நான் இப்படி பிறந்தது என்னோட தப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்னால முடியல, நான் எவ்வளவுதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, வகையில சொல்ல போனா நானும் அப்படிதாமா, எனக்கும் இது அப்செட்டா தான் இருக்கும், பட் எனக்குள்ளே நானே சொல்லிக்கிட்டேன், ஏன் ஏமாத்திக்கிட்டேன், எனக்கு வந்து இது பழகிடுச்சு அப்படின்னு, நான் போயிட்டு வரேன், நீ என்னை விட ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துட்டு போகும்போது, ஆர்ட் கிளப்ல இருக்கக்கூடிய என்னோட சீனியர் லெகோசி தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, புரியல, ஆமா நான் உங்களோட கிளப்ல தான் இருக்கிறேன், டிராமா கிளப்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாளா. அரே நான் வந்து நியூ காமர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு கண்டுகிட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வரேன். உனக்கு கவலைப்பட வேண்டாம், நான் வந்து டான்ஸ் கிளப்ல இருக்கேன், அதனால உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும், ஷீலா சொன்னாங்க, அதுல வந்து ஒரு சீட்டா உண்டு, அவங்கள தான் ஷீலா சொல்லி மென்ஷன் பண்றா. அந்த மாதிரியான ஒரு கிரே உல்ஃப் அந்த கிளப்ல ஆல்ரெடி இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி தான் நீங்க வந்து சாஃப்டா தான் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் ஒரே ஸ்பீசிஸ்ல இருந்து தான் வந்திருக்கோம், இருக்கும்போது நீங்க வந்து என்கிட்ட சாஃப்டாவே பேசலாம் அப்படின்னு சொல்ல, இந்த சீனுக்கு கட் பண்ண அன்னைக்கு ஈவினிங் சூனை கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா ஒரு லிஸ்ட் சொல்லிட்டு இருக்காரு. அதுல ஃபுல்லாவே கார்னிவர்ஸோட நேம் மட்டும் தான் இருக்கும், ஏன்னா அவங்க மட்டும் தான் மீட்டியர் ஃபங்க்ஷனுக்கு போக போறாங்களா இன்னைக்கு. ஹேபியர்ஸ் எல்லாம் வெளியே போறது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க, ஏன்னா இன்னைக்கு காலையில் நடந்த நியூஸ்னால. இதெல்லாம் கேட்ட ஹேபியர்ஸ் எல்லாம் அட போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்கும்போது, அவங்களை சமாதானப்படுத்துற மாதிரியும் நம்ம பசங்களை குத்தி காட்டுற மாதிரியும் கார்னிவர்ஸ் எல்லாம் திடீர்னு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிருவாங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம ஹீரோவையும் பில்லையும் பார்த்து பிளாக் மார்க்கெட் பக்கம் மட்டும் பேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாப்ல. இவங்களுக்கு ஆர்வம் வந்துருது, பிளாக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து ஆபா அப்படிங்கிற ஒரு ஈகில பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ போயிருப்பான். கிட்ட போய் பிளாக் மார்க்கெட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, இப்போ நமக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லி அவசியம் இல்லைனாலும் நம்ம பெரிய பசங்களான பிறகு நம்ம அங்க போக தான் செய்வோம் அப்படின்னு சொல்ல, அடுத்த நாள் காலையில இந்த கார்னிவர்ஸ் கேங்கே ஊர் சுத்தி பாக்குறதுக்காக வெளியே போயிருப்பாங்க. ஈகிள் பறந்து போகுமா, அதை பார்த்தோன்னே ஆபாக்கும் எனக்கும் பறக்கணும்னு ஆசையா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, வந்து நமக்கு இந்த சொசைட்டில இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தெரிய வருது, 18 வயசு ஆனா மட்டும்தான் லைசன்ஸ் கிடைக்கும், லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் பறக்கிறதுக்கு அனுமதி உண்டு அப்படிங்கிற சட்டத்தை எடுத்து சொல்ல, அடுத்து வெளியே வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறத
பாத்துக்கிட்டே போறாங்க. அடுத்த ஒரு ஹோட்டல்ல உட்காந்து 4 பேரை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அந்த ஸ்கூலை விட்டு வளர்ந்து வெளியே போன பிறகு நம்மளோட வாழ்க்கையானது நிம்மதியாயிரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு அன்னைக்கு நைட்டு 4 பேரும் பிளாக் மார்க்கெட் அப்படிங்கிறத தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இருக்கக்கூடிய லொகேஷன்ல வச்சு ஒரு இடத்துல வந்து நின்னா அங்க வந்து எந்த ஒரு கடையுமே கிடையாது. அந்த ஸ்ட்ரீட்ல ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட போய் பிளாக் மார்க்கெட்டை பத்தி விசாரிக்கும் போது அவரோட கை எடுத்து காமிச்சிட்டு ஒவ்வொரு ஃபிங்கர்லயுமே இது இத்தனை ரூபா அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கு. ஹீரோக்கு அவரோட விரல் ஃபுல்லாவே கான்வெர்ஸோட ஸ்மெல் மட்டும் தான் அடிக்குது. ஒரு ஹெல்பியோர் அவரோட உடம்பே அவர் வந்து சாப்பாடா விற்கிறாரு. நம்ம ஹீரோக்கு அவரோட கையில இருந்து வரக்கூடிய ஸ்மெல் அவனை ஈர்த்தாலும் அது வந்து லாஸ்டா மீட் பண்ணும்போது இவன் கிட்ட ஒண்ணு பேசியிருப்பா. அது வந்து இப்போ உனக்கு ஞாபகம் வருது. பார்க்கும்போது உனக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோ ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டான். நம்ம ஹீரோட கையை எந்த ஒரு பயமும் இல்லாம பிடிச்சி நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இப்ப அவனோட கண்ணுக்குள்ள வந்துட்டு போகுது. சடனா பில்லு நம்ம ஹீரோ தள்ளி விட்டுட்டு அவர்கிட்ட உங்களோட கையை நான் 10,000 ரூபாய் தந்தா கடிச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அவனோட ஃபேஸ்ல அவனை விட்டுட்டு என்ன பேசிட்டு இருக்கேன் நீ இதுக்காக நம்ம இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு தாண்டா கருக்கு பிடிச்சிட்டு இங்க பாரு இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஹேபியோர் தான். ஆப்பா உள்ள வந்து 2 பேரோட சண்டையை நிறுத்திட்டு இங்க பாரு பொறுமையாரு நான் இப்ப ஸ்கூல்ல இருந்தா நீ என்ன சொல்ற அதை தான் நான் கேட்டிருப்பேன். நம்ம இப்ப இருக்கக்கூடிய இடம் வந்து பிளாக் மார்க்கெட். அங்க பாரு எல்லா கான்வர்ஸ் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இப்படி ஆபோ பேசும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எதிர்பார்க்கவே இல்லை. அப்போ நீ அந்த ஃபிகரை கடிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க 2 பேரும் ஒரு சைடு ஒரே ஒப்பீனியனோட இருக்கானுங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தனியா இருக்கான். இன்னைக்கு காலையில பார்த்தல அங்க இருக்கக்கூடிய அடல்ட்ஸ் எல்லாருமே பீஸ்ஃபுல்லா இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறேன் இந்த மாதிரியான பிளாக் மார்க்கெட் இருக்கிறதுனாலதான் அங்க அவங்களால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியுது. நான் தயங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூப்பிட இப்பதான் அவனுக்கு எல்லாமே புரிய வருது. ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் வளர்ந்த பிறகு இருக்காது அப்படின்னு நினைச்சா அங்க இது எல்லாத்தையுமே வேற மாதிரி டீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே பொய்யா இருக்குது. உடனே அந்த பிளாக் மார்க்கெட் குள்ளோடி அந்த சைடு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த ஸ்மெல்ல தாண்டியும் ஹருவன் நினைக்கும் போது அதை வந்து ரெசிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா ஹருவன் நினைக்கும் போதுமே கூட அவனோட வாயில அந்த அளவுக்கு எச்சூர் இருக்கும். அந்த சைடு வந்து ஒரு செவுத்துல சாஞ்சிருவான். அப்போ அந்த சைடு யாரோ ஒருத்தர் வர மாதிரியான ஒரு நிலையில் தெரியுது. சீன்லயே அவனை வந்து சங்கிலியில கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. முன்னாடி பார்த்தா ஒரு பேண்டா இருக்குது. கையில வர ஒரு கேஜ் போட்டு விட்டுப்பானா. அதனால நம்ம ஹீரோவால பேச முடியாது. அப்ப அவன் வந்து நம்ம ஹீரோட ஹார்ட் ரேட் செக் பண்ணி பார்த்துட்டு நினைச்சதை விட அந்த சுச்சுவேஷன்ல நீ காமாதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஜ வாயில இருந்து கலத்துவாப்லையா. கேஜ் அவனோட வாயில இருந்து கலத்துன உடனே யாரு நீ என்ன இதுக்காக பிடிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தன உடனே இந்த மூஞ்சிரோட போட்டுட்டு கத்தாமர்றா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஆளோட நேம் எல்லாம் கேட்டுட்டு நீ எதடி ஹெபி வர சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்ல நான் எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நான் பிளாக் மார்க்கெட் கிட்ட படுத்து கிடக்க அப்புறம் எப்படி சாப்பிடலாம் சொன்னா நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்படிலாம் கிடையாது ஆனா சாப்பிட்ற அளவு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துப்பான். அதாவது ஹருவை பத்தி நினைக்கும் போது எச்சு ஊர் இருக்கும்ல அதை வந்து மென்ஷன் பண்றான். ஒரு நாள் அவகிட்ட சொல்லிடுவேன் நான் பண்ண தப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரேன். அந்த பொண்ணு கூட நீ இப்ப ஃப்ரெண்டு மாதிரி இருந்துட்டு அவளை பிறகு தனியா கூட்டு போய் கொள்ளலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கூட பேசிட்டு இருக்கும் போதுலாம் அவன் எப்படி டேஸ்டா இருப்பான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பேசுறது எனக்கு பிடிக்கல நான் அஃபண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானா. இப்போ அந்த பிளாக் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. இருக்கக்கூடிய மீட் எல்லாமே இவங்க கொலை பண்ணி வரது கிடையாது. எஸ் கொலை பண்ணி தான் வருது. பட் எப்படி வருதுன்னா நேச்சுரலாவோ இல்ல ஆக்சிடென்டாவோ இறந்து போயிருக்கலாம். வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தோ ஃபியூனரல் நடக்கக்கூடிய இடத்துல வந்து இல்லீகலா இந்த இடத்துக்கு வருது அப்படின்னு சொல்ல சமயத்துல அங்க ஒரு கேட்டன் இருக்கு. அதை விரிச்சிட்டு நம்ம ஹீரோட போட்டோ தூக்கி அதுல வைக்கிறாப்புல. போட்டோல இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்து அவங்களுக்கு நெருக்கமானவங்களை கொண்டவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு கறியோட டேஸ்ட் போகாம அவங்களோட கையவே அவங்களே சாப்பிட்டவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க. அதுல தூக்கி நம்ம ஹீரோட போட்டோ ஒதுக்கி ஒரு டேஸ்ட் அப்பல நீ ஒரு நாள் இப்படி தாண்டா மாறுவ அப்படின்னு இதெல்லாம் சொல்றீங்களே நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க நான் வந்து சைக்கோ தெரபிஸ்ட் பிளாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டாக்டர் இவங்க எல்லாருமே என்னோட கிளைண்ட் தான். இந்த போட்டோல இருக்கக்கூடிய மாதிரி ஆக வேண்டாம் நான் ஆசைப்படுறேன். நீ என்னோட எனிமையாக்குறதும் என்னோட நண்பனா இருக்கிறதும் எல்லாம் உன்னோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோட ரூம்ல கூட்டு பேசிட்டு இருப்பாரு. ஆனா அவரை பத்தி அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாண்டாவும் கார்னிவர் வகையில தான் வருமா. ஒரு டைம்ல அவருமே ஒரு பிரிடேட்டர் மாதிரி தான் சுத்திட்டு இருந்திருக்காரு. ஆனா இந்த டவுனுக்கு டாக்டர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதுல இருந்து இந்த மூங்கிலெல்லாம் சாப்பிட்டு இந்த மசாலெல்லாம் பில்ட் பண்ணாராம். யாருமே கிடையாது நான் வந்து ஒரு நார்மலான டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி சொல்லும்போது நம்ம ஹீரோ அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். ஏதாவது ஒரு பயங்கரமான கார்னிவரை நீங்க கஸ்டடியில பிடிச்சிட்டீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனை கூட்டு வச்சு கன்சல்டிங் கொடுத்துட்டு இருக்கேன்ல அந்த மாதிரி அவனுக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா. நான் அவனோட பேஷண்ட் கிடையாது அப்படின்னு சொல்ல என்னோட பேஷண்ட் எப்பவுமே இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நான் என்னோட ப்ராப்ளம் எல்லாம் நானே ஓவர் கம் பண்ணி வரணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல என்னோட கிளைண்ட் அதையுமே சொல்லுவாங்க. ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே போவானா. உடனே அவனோட சட்டையை பிடிச்சி எனக்கு புரியுது நீ அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுற. பட் அது மட்டும் தான் அவனோட ஆசையா. நீ ஒரு தடவை கூட அவரோட ஹார்ட்டை பிரேக் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவளோட மைண்ட்ல அவர் சொல்ற மாதிரியான தாட்ஸ் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அவனோட மைண்ட் வந்து இப்போ ட்விஸ்டட் ஆயிருக்கு. ஏதாவது பிரச்சனை வரதுக்குள்ள உனக்கும் அவளுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்க ஹீரோ உடனே ஒரு மாதிரி அந்த இடத்த விட்டு போவானா. இதனால தான்டா எனக்கு இந்த லவ் பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்ல மேல ஃபீல் பண்ணக்கூடியது லவ்வா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரையுமே லவ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல வர இதுக்கு முன்னாடி யாரும் லவ் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டானா. உடனே இவருக்கு வந்து புரிய வருது இது வந்து ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது. ஒரு ரேபிட் அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு புக் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு எனக்கு என்னமோ உனக்கு அவன் மேல இருக்கக்கூடிய ஃபீலிங் வந்து பொய்யா தெரியல. ஸோ இது வந்து உனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடும். வரும்போது ஏன்டா இந்த உலகம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்திலே ஓடி வர பஸ் ஸ்டாண்ட்ல ஆபோ இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட ஃப்ரெண்டு லூயிஸ் சோபோ இவங்க 2 பேரை பத்தியும் யோசிக்கும் போது எனக்கு அது சாப்பிட மனம் வரல அதனாலதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு இப்ப ஆபோவோட அழகு இருக்குல்ல அதை பார்க்கும்போது முன்னாடி அது ஷார்ப்பா தெரிஞ்சிருக்கும். பட் அதுவே இப்ப இவனுக்கு பியூட்டிஃபுல்லா தெரியுது. நினைச்சு அழ ஆரம்பிச்சிடும். அதை
அதே சமயத்தில் ஆப்பம் அவனை பார்த்து என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதோட இந்த பகுதி இந்த இடத்துல எண்ட் ஆகுது. ஸோ எப்படி guys இருந்துச்சு இந்த எபிசோடு பிடிச்சிருந்ததா? அப்படி பிடிச்சதுன்னா ஒரே லைக் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. சரி, பை.